வணக்கம். வேஷ்டியை மடித்து கட்டி சட்டப்பேரவையில் மோதல், அவை காவலர்கள் குவிப்பு, பதற்றமான சூழ்நிலை. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சட்டப்பேரவையில் தனி பெரும்பான்மையை விஜய் அவர்கள் நிரூபித்தால் மட்டும்தான் முதல்வராக நீடிக்க முடியும் என்று ஆளுநர் உத்தரவை பிறப்பித்திருந்தார். இதன் அடிப்படையில் இன்று சட்டப்பேரவை கூட்டம் 3வது நாள் தொடங்கியது. அதில் முதல்வராக விஜய் அவர்கள் நீடிக்கலாமா வேண்டாமா என்பதை குரல் வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதில் அதிமுகவின் பக்கம் சபாநாயகர் கேள்வி கேட்ட பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்கள் முதல்வராக வரவேண்டாம் என்றும் எங்களது ஆதரவுகள் விஜய் அவர்களுக்கு இல்லை என்பதையும் எதிர்ப்பு வாக்காக தெரிவித்துவிட்டார். ஆனால் இடையில் சி.வி. சண்முகம் மற்றும் வேலுமணியின் ஆதரவாளர்கள் விஜய்க்கு எங்களது ஆதரவுகள் இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளனர். இதனால் அவையில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. அதிமுகவின் குழு தலைவராக எடப்பாடி தான் இருக்கிறார், அவரது பேச்சை தான் கேட்க வேண்டும் என்று அதிமுகவின் மற்ற எம்எல்ஏக்கள் எடப்பாடிக்கு சாதகமாக பேசும்பொழுது சுமார் 24 எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் அவர்களது பேச்சையும் வேலுமணி அவர்களது பேச்சையும் கேட்டு முதல்வராக விஜய் அவர்கள் நீடிக்க வேண்டும், மக்களின் சிறப்பான தலைவராகவும் முதல்வராகவும் விஜய் அவர்கள் கடந்த 4 நாட்களாக நலத்திட்ட உதவிகளையும் பல்வேறு மாற்றங்களையும் கொண்டு வருகிறார், முதல்வர் விஜய் அவர்கள் எம்ஜிஆரை போல் செயல்படுகிறார் என்றும் அவருக்கான வாக்குகளை மக்களின் தீர்ப்பாக நாங்கள் வழங்குகிறோம் என்று வேலுமணி அவர்கள் பேசியிருந்தார். இதனால் அதிகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் வேஷ்டியை மடித்து கட்டி சி.வி. சண்முகம் அவர்கள் நேரடியாக அங்கு அசம்பாவிதங்கள் ஏதேனும் நடைபெறாமல் இருப்பதற்காக உடனடியாக அவை காவலர்களும் உள்ளே வந்தனர். மேலும் திமுகவின் பக்கம் கேள்விகள் கேட்டபொழுது அங்கு 56 எம்எல்ஏக்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் வெளிநடப்பு செய்ய போவதாகவும் அறிவித்தனர். இதனால் தற்பொழுது திமுகவிற்கு ஒட்டுமொத்த எதிர்ப்புகள் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது என்பதையும் உதயநிதி அவர்கள் தெரிவித்து விட்டார். அவையில் கணக்குகள் இல்லாத நிலையில் தனி பெரும்பான்மையுடன் தற்பொழுது 144 ஆதரவுகளை பெற்று விஜய் அவர்கள் முதல்வராக நீடிக்கலாம் என்று சபாநாயகர் உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளார். பெரும்பான்மை 117, ஆனால் ஆதரவுகள் தற்பொழுது 144. 3 முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளது. முதலில் முதல்வராக விஜய் அவர்கள் நீடிக்கலாம் என்ற சபாநாயகர் ஆளுநருக்கு மசோதாக்களை அனுப்பிவிட்டார். இரண்டாவதாக அதிமுகவில் வெடித்த உட்கட்சி மோதல் 2 அணியாக பிரிக்கப்பட்டது என்பதை மக்களிடம் நேரடியாக சி.வி. சண்முகம் அவர்களும் வேலுமணி அவர்களும் தெரிவித்துவிட்டனர். இதனால் அதிமுக சிதைந்து விட்டதா உடைந்து விட்டதா என்ற கேள்விகளுக்கு தற்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஆமாம் என்றும் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தெரிவித்த எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களது கட்சியில் இணைந்தால் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதற்கான சூழலைத்தான் விஜய் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று ஒரு பக்கம் எடப்பாடி கூறியுள்ளார். இதனால் சி.வி. சண்முகமும் வேலுமணியும் எங்களுக்கு அமைச்சர் பதவி தேவையில்லை, மக்களின் தீர்ப்பை ஏற்றுதான் நாங்கள் விஜய் அவர்களுக்கு வாக்குகளை செலுத்தியுள்ளோம் என்பதையும் கூறியுள்ளனர். தற்பொழுது அதிமுகவில் பதற்றமான சூழல் வெடித்துள்ளது. இதனால் வேஷ்டியை மடித்து கட்டி சட்டப்பேரவையில் சி.வி. சண்முகம் அவர்கள் வந்தது பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. அவை காவலர்கள் முன் வந்ததன் காரணமாகத்தான் அங்கு பதற்றமான சூழ்நிலை 5 நிமிடங்களில் சரி செய்யப்பட்டது. மேலும் வேலுமணி அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டோம், எங்களது உரிமைக்காக எங்களது வாக்குகளை நாங்கள் செலுத்தியுள்ளோம் என்பதையும் பதிலளித்துள்ளனர். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டி இதற்கான முடிவுகளை வெளியிடுவோம் என்பதையும் தெரிவித்துவிட்டார். மேலும் திமுகவின் தரப்பினர்கள் எங்களது வாக்குகள் விஜய் அவர்களுக்கு கிடையாது, நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என்பதையும் தெரிவித்துவிட்டனர். இது விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பாக பார்க்கப்படுமா என்று கேட்டால் சபாநாயகர் கூறுவதும் சட்டம் கூறுவதும் அவையில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் 50% மேலான வாக்குகள் இருந்தாலே விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பார். தற்பொழுது திமுக வெளிநடப்பு செய்வது விஜய் அவர்களுக்கு சாதகம்தான். தற்பொழுது 114 தனி பெரும்பான்மை வேண்டும், ஆனால் தற்பொழுது 144 ஆதரவுகள் இருப்பதாலும் விஜய் அவர்கள் முதல்வராக நீடிக்கலாம். எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் 22 பேர், நடுநிலை வகிப்பவர்கள் 5 பேர் என்றும் சபாநாயகர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பதற்றமான சூழ்நிலை. திமுக உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக சட்டப்பேரவையில் இருந்து முதல் நாளிலேயே தற்பொழுது வெளியேற்றப்பட்டுள்ளார், வெளிநடப்பு செய்யப்பட்டுள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விஜய் அவர்களை
வீழ்த்துவதற்கு எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டம் உதயநிதி நிச்சயமாக எடப்பாடியை நாடுவார் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் 1.5 கோடி பேர் தான் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை செலுத்தியுள்ளார்கள் தேர்தலில் என்றும் 3.5 கோடி மக்கள் எங்களுக்குத்தான் ஆதரவுகளை கொடுத்துள்ளார், நீங்கள் மைனாரிட்டியான அரசை தான் நடத்தி வருகிறீர்கள், அதில் சிறிய தவறுகளை செய்தாலும் ஆட்சி கவிழக்கூடிய நிலைமைதான் இருக்கிறது என்றும் உதயநிதி அவர்கள் பேசியது சரியா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். பதற்றமான சூழ்நிலையில் சட்டப்பேரவையில் நடந்த அசம்பாவிதங்கள், சி.வி. சண்முகம், வேலுமணி அவர்களது பேச்சுக்கள் ஒட்டுமொத்த அதிமுகவின் உண்மையான தொண்டர்களுக்கு அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி சிறப்பான தலைவராகவும் செயல்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் உருவாகப் போவது இதன் மூலமாக தெரிய வருகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி முடித்த பிறகு சி.வி. சண்முகமும் மற்றும் வேலுமணி அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்திருப்பது பல்வேறு மாற்றங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த செய்தி, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சி.வி. சண்முகத்தையும் வேலுமணி அவர்களையும் பதவியிலிருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்குவாரா? கட்சி தகவல் அடிப்படையில் தற்பொழுது அதிமுகவின் அவைக்கு அவமரியாதை செய்யும் விதமாகவும் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாகவும் சி.வி. சண்முகம் அவர்கள் மீதும் வேலுமணி அவர்கள் மீதும் தற்பொழுது நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே 2019 மற்றும் 2021, 2024, தற்பொழுது 2026 போன்ற தேர்தல்களில் அதிமுக தோல்வியை தழுவியது. இதற்கு ஓபிஎஸ் அவர்களும் மிக முக்கியமான காரணமாக இருந்தார். அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டிற்குள் அதிமுக வந்துள்ள நிலையில் தற்பொழுது மீண்டும் அதிமுகவில் ஒட்டுமொத்த பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சி.வி. சண்முகம் அவர்களும் வேலுமணி அவர்களும் தற்பொழுது அதிமுகவிற்கு எதிராக விஜய் அவர்களுக்கு வாக்குகளை அளித்திருப்பது மீண்டும் அதிமுகவில் பிரச்சனை வந்தால் நிச்சயம் அதிமுக சிதைந்துவிடும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும், அல்லது விஜய் அவர்களுக்கு எடப்பாடியை முன்வந்து ஆதரவுகளை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் திமுகவை வீழ்த்த முடியும் என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் மூத்த அரசியல் நிர்வாகிகள் மற்றும் மூத்த அரசியல் விமர்சகர்களும் கூறி வருகிறார்கள். அதிமுக மீண்டும் ஒரு முறை உடைந்தால் நிச்சயம் மீண்டும் அதை கட்டமைப்பது மிகப்பெரிய ஒரு கடினம். தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் விட்டுக் கொடுத்து அனைவரும் ஒருங்கிணைந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்தால் நிச்சயம் திமுகவை வீழ்த்தி விடலாம் என்றும் தற்பொழுது அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் இன்று மாலை அதிமுகவின் அவசர செயற்குழு மற்றும் பொதுக்குழு நடைபெற உள்ளதாகவும் இதில் சி.வி. சண்முகம் அவர்களது வேலுமணி அவர்களது பதவிகள் பறிக்கப்பட்டாலோ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலோ அது நிச்சயம் பாதிப்பை தமிழக மக்களுக்கும் அதிமுகவின் உண்மையான தொண்டர்களுக்கும் ஏற்படும். ஏனென்றால் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் ஆட்சியை புரிந்த அதிமுக தற்பொழுது திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே மிகப்பெரிய ஆயுதமாகவே இருந்தது. இந்த கட்டமைப்பு உடைந்தால் நிச்சயம் அது திமுகவிற்கு சாதகமாக மாறும். விஜய் அவர்களை எதிர்க்காமல் அவருடன் அரவணைப்பில் சென்று திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு சூழலை கட்டமைத்தால் நிச்சயம் எதிர்வரக்கூடிய அரசியல் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் மக்களது பாதுகாப்பையும் 100% உறுதிப்படுத்தும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அரசியல் வட்டாரத்தில் வேலுமணி அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும் செய்தது சரியா தவறா என்ற விமர்சனங்களும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். எடப்பாடியின் பேச்சை மீறி சி.வி. சண்முகம் அவர்கள் வாக்குகளை செலுத்தியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.